Good evening, guys. Welcome back to the channel Kurie's Lecture with me, Bharat. And joining by my side, it's Melvin and Jasper. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா CSK versus RR. இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போற மேட்சுக்கு நம்ம பார்க்க போறோம். So okay, without any further delay, let's jump into the segment. Match hype. மேட்சுக்கு பெரிய ஹைப்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தங்க வந்துட்டு RCB கிட்ட தோத்து வந்துட்டாங்க. இன்னொருத்தங்க வந்துட்டு அவங்களுடைய KKR தோத்துட்டு வந்துருக்காங்க. ஹியூமிலியேட்டிங் லாசஸ் ரெண்டு சைடுமே. யாரு வின் பண்ண போறா? ஆர்ஆருக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேபிள்ல கிடைக்குமா? முதல் 2 பாயிண்ட் சிஎஸ்கேக்கு ஒரு கம்பேக் கிடைக்குமா? அதுன்றது தான் மேட்ச். இப்போ திரும்ப பேசணும்னா அது ஒரு ஸ்பின் ட்ராக். அது அங்க ஒரு பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். சிஎஸ்கே உடைய அன்அஃபிஷியல் ஹோம் கிரவுண்ட் அப்படின்ட்டு நம்ம ஜாஸ்பர் சொன்னாரு. So without any further delay, let's jump to the second segment, that is playing 11 for today. CSK ஓட playing 11 சொல்லிட்டேன். The only change I am going to do is I will drop Sam Curran and I will bring either Devon Conway or Nathan Ellis. மற்றபடி வேற எந்த சேஞ்சும் நான் பெருசா பண்ண போறதில்ல. Other than Rutraj goes to opening and Rahul Tripathi drops to number 3. இதை தவிர பெரிய சேஞ்ச் தான் ஒன்றும் இல்லை. நம்பர் 9ல இருக்கிறவங்க நம்பர் 7ல வந்து ஆடணும். அது தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. Impact substitution remains the same. And now let's move on to Jasper. நான் 3 சேஞ்ச் பண்ணிருக்கேன். பிரம்மாண்டா. ஓப்பனிங் வந்து திரும்ப ருத்து கான்வே. ஓகேயா? 1 டவுன்ல வந்து ரச்சின் நடந்துறாங்க. அடுத்து வந்து 2 டவுன்ல வந்து சிவம் துபே. ஓகேயா? 3 டவுன்ல வந்து விஜய் சங்கர். ஓகேயா? விஜய் சங்கர் நம்புவோம். நீங்க ரெண்டு பேரை நம்பி புதுசா வந்து விஜய் சங்கர் நல்ல பிளேயர் தானே சொல்லுங்க. அடுத்து விஜய் சங்கர், அடுத்து வந்து ஜட்டு, அதுக்கப்புறம் வந்து அஸ்வின், அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் அதாவது எக்ஸ்ட்ரீமோட விளையாட போறாரு. கொஞ்சம் அது நல்லா இருக்கும்னு நம்புறேன். அடுத்து வந்து எம்எஸ்டி, அடுத்து வந்து கலீல் அகமல், அடுத்து வந்து புது பவுலர் அன்சல் கம்போஸ். போன எம்ஐக்கு இவ்வளோ நாள் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த வருஷம் இந்த வாட்டி வந்து டெபியூட் பண்ணுவார் சிஎஸ்கே. அடுத்து வந்து நூர் அகமல், அடுத்து பத்திரானா. அது இவங்க எல்லாம் பத்திரானா வந்து இம்பாக்ட் பிளேயர் ஆகும். நானும் டீம்ல பெருசா எந்த சேஞ்சுமே பண்ணல. இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு கரெக்டான பொசிஷன் கொடுத்தா போதும். லைக் ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ண வைக்கணும். திரும்ப பேசினா அதை தான் பேச முடியும். ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங் வந்து ஆகணும் கண்டிப்பா. அதுக்கடுத்து ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பவுலிங்ல எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பெருசா கிடையாது. அது ஒரு ஸ்பின் ட்ராக், ஒரு நூர் அகமது, அஸ்வின் அந்த மாதிரியே போட்டோம். பேட்டிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர்ல சாம் கரனை ரீப்ளேஸ் பண்ணலாம். சாம் கரன் ஏன்னா பவுலிங்கும் இந்த 2 மேட்ச்ல சரியா போடலை, பேட்டிங்கும் அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை. அவருக்குன்னு ஒரு பொசிஷனும் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு 5 டவுன் இறக்குறாங்க, திடீர்னு 4 டவுன் இறக்குறாங்க. டீமே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ இதே டீமில் எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த பொசிஷன் அதை சிஎஸ்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு டாப் ஆர்டரில் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும் யங்ஸ்டர்ஸ்க்கு. அது ஒன்று தான் நான் சொல்ல வருது. அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் கண்டிப்பா வந்துட்டு டீம்ல இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்ஆருக்கு போறோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஒரு காலத்துல நான் ஆர்ஆர் அப்படின்னே என்னடா ஆர்ஆர் வாடா ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் விஜய் சந்தோஷ் ரியான் பராக் அப்படின்னு அடிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். வா ஆல் டிக்கு போ அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனா ஆர்ஆருக்கு ஒரு பிளேயிங் சூஸ் பண்றது இப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துக்கும் ஒரு இதா இருக்குது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் மாதிரி டீம் பழைய பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணல, புது முகத்தை வந்துட்டு ரொம்ப நம்புறாங்க. அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அவங்க நம்பி எடுத்த பிளேயிங் லெவல்ல நான் என்ன சேஞ்ச் பண்ண போறேன்னா நோ சேஞ்சஸ். ஏன்னா எல்லாம் போன தடவை நல்லா ஆடிட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுன்னா ரயான் பராக் மூவ்ஸ் டு நம்பர் 3. ஐ மீன் நம்பர் 3ல இருந்தவரை நம்பர் 4 கிடைக்கிட்டு நிதிஷ் ராணாவையோ இல்லை துருவ் ஜுரேலியோ அந்த நம்பர் 3 பொசிஷன் நான் எடுத்துக்க விரும்புறேன். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஆர்ஆர் வந்துட்டு இதுக்கும் மேல முழிச்சாதான் உண்டுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் பழைய டீம், அதாவது என்னுடைய பழைய சப்போர்ட்டிங் டீம் ஆர்ஆர் வந்து ஜெயிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஜாஸ்பர் உங்க 11 சொல்லுங்க. ஆர்ஆரோட ஓப்பனர்ஸ் வந்து ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், அடுத்து வந்து நிதிஷ் ராணா 1 டவுன்ல, அடுத்து துருவ் ஜுரல், அடுத்து எட்மயர், அடுத்து ரியான் பராக், அடுத்து ஆர்ச்சர், அடுத்து தேஷ்பாண்டே, அடுத்து தீக்ஷனா, அடுத்து அஸ்வந்தா, அடுத்து சந்தீப் சர்மா. இம்பாக்ட் பிளேயர்ல வந்து சுபம் துபே இல்லைன்னா ஆகாஷ் பந்துவால். சிவனே வருது. சுபம் நீங்க சொல்லுங்க உங்களுடைய 11 என்னன்னு. எனக்குமே ஆர்ஆர்ல வந்துட்டு அவங்க வச்சிருக்கிற டீமே நல்லா தான் இருக்கு. அகைன் கேம் வித் பொசிஷன்ஸ். ரியான் பராக் வந்துட்டு அவர் ஒரு கேப்டன். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் வேற.
ஜுரேலுக்கு வந்துட்டு டாப் ஆர்டர்ல அந்த ஒரு 1 டவுன் பொசிஷன் கொடுக்கலாம். அவர் வந்து கொஞ்சம் அவரை டவுன் பண்ணி ஆடலாம் ரியான் பராக். அப்புறம் அண்ட் தென் பவுலிங்னு போகும்போது ரியான் பராக் 4 ஓவர் பவுலிங் போட வேணாம். அவர் ஒரு கேப்டனானு இருக்கும்போது அவர் வந்து தேவையான இடத்துல அவருக்கு அவரே பவுலிங் எடுத்துக்கிறாரு. இப்போ எப்படின்னா இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டீம்ல ஒரு லாக்கலா ஆடுறோம்னா அந்த டீமோட கேப்டன் எல்லாம் பண்ற மாதிரி தான். இப்ப நான் கேப்டனா இருக்கேன், நானே அதுதான் சொல்ல வரேன். அவர் ஒரு கேப்டனா இருக்கும்போது அவரே வந்துட்டு ஒரு குரூசியல் டைம்ல நானே பவுலிங் போடுறேன்னு அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சுக்காரு. அந்த கான்ஃபிடன்ஸ் பொறுச்சிருக்கு. பட் ஆனா திரும்ப பேசணும்னா அவர் ஒரு ஆஃப் ஸ்பின் போடுறாரு. தெரிஞ்ச ஒரு கலாபடம் மாதிரி. ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ஒரு ப்ரெஷரையும் அவர் மேலே போட்டுக்க வேணாம். அவரோட பேட்டிங் பொசிஷனை கொஞ்சம் டவுன் பண்ணி டீமுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நல்ல ப்ராபபிள் லெவன் தான் அவங்க ஆல்ரெடியே எடுத்துகிட்டு வராங்க. அவங்களோட டீம் நல்லா தான் இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்த மேட்ச்லேயும் அதே டீம் வைக்கட்டும், பொசிஷன்ஸில் வந்துட்டு சின்ன சேஞ்ச் பண்ணி வரட்டும். டாஸ் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் த கேம் கன்சிடர் கண்டிப்பாக. ஸோ கவுஹாத்தி ஒரு ஸ்பின் ட்ராக், ஓகேவா? ஸோ டாஸ் ஜெயிச்சா நீங்க என்ன பண்றீங்க? பவுலிங் தான். ஆர்ஆரோட ரீசன்ட் ஃபார்மை வச்சு சொல்றேன். பவுலிங் எடுத்தா கம்மியான ஸ்கோர் தான் அவங்க அடிப்பாங்க நான் நம்புறேன். திடீர்னு அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க? சரி, ஓகே. எனிவேஸ் ஹி இஸ் கோயிங் ஃபார் பவுலிங். நீங்க என்ன பண்ணுவீங்க? பேட்டிங் அகைன் அண்ட் அகைன். நான் இந்த கொஞ்சம் பேட்டிங் தான் பண்ணுவேன். இப்போ தெரிஞ்ச நம்மளோட பேட்டிங் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது அதை பார்க்கறதுக்காகவே சொல்றேன் பேட்டிங் எடுக்கணும்னு. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன். மேட்ச் ப்ரெடிக்ஷன் ஒன்றும் பெருசா ஒருத்தங்க வந்துட்டு 2 லூஸ் 1 லூஸ் 1 வின்னு வராங்க. அதுவும் இல்லாம இவங்க சிஎஸ்கே தோத்தது வந்துட்டு ஒரு ஹியூமிலேட்டிங் லாஸ் அப்படின்னு அவங்களே கன்சிடர் பண்ணி சிஎஸ்கே தோத்தது 2 லாஸ்க்கு சமமான ஒரு தோல்வி. ஆமா, ஏன்னா அவங்க சிஎஸ்கே வந்துட்டு ஆர்சிபி பெரிய லெவல்ல தோத்துருக்காங்க. ஆமா, 50 ரன்ஸ், அதுவும் ஹோம்ல அந்த அளவுக்கு ஒரு லாஸ்ட்ல இருந்து வராங்க. 2 பேருமே ஒரு பேக் டேல இருந்து தான் வராங்க. ஸோ நாளைக்கு மேட்ச்ல ஐ ஆம் ஸ்டாண்ட் வித் சிஎஸ்கே. நீங்க யாரோட? ஆனா ஒரு ரெக்கார்டு இருக்கு ஆர்ஆருக்கு. கடைசி சில மேட்சாவே ஆர்ஆர் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதையும் பிரேக் பண்ணனும். சிஎஸ்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணனும். அதுக்காக ஐ ஆம் ஸ்டாண்ட் வித் சிஎஸ்கே. நீங்க கடைசியா ஆடின டீமுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. கடைசியா ஆடின டீம்ல வந்து யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த பிளேயர்ஸ்ல இப்போ ஆர்ஆர்ல இல்ல, ஒரு 1-2 பேர் தவிர. பட் சிஎஸ்கே ஆர்ஆர் வந்து சிஎஸ்கேக்கு ஒருத்தர் தாவிட்டாரு இந்த சைடு. ஸோ மேபி அவருக்கு இந்த டாக்டிக்ஸ் வந்து எப்படி போடணும்னு வந்துட்டு இப்படி சுடுறது இப்படி சுடுறதுன்னு பண்ணுவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு நாளைக்கு என்னோட இன்ஸ்டிங் வந்துட்டு ஆர்ஆர் ஜெயிக்கும்னு சொல்லுது. பட் ஐ ஸ்டாண்ட் வித் சிஎஸ்கே. I also stand with CSK, but வந்துட்டு ஆர்ஆர் ஒரு 2 லூஸ்ல இருந்து வராங்க. ஸோ ஆர்ஆர் ஸ்விங்ஸ் கேன் கம் அஃபெக்ட் us. Who is the player to watch? நான் சிஎஸ்கேல அப்கோர்ஸ் என்னுடைய செல்லக்குட்டி ரச்சினுக்கு தான் போவேன். ஏன்னா அவன் தான் பாவம் போன மேட்ச் வந்து சொன்னேன் இப்படி ஆகடா நீங்க ஆடுங்க, நான் ஆங்கர் பண்றேன், ஆடுறியா ஆங்கர் பண்றேன் இருக்காரு போன மேட்ச்ல இருந்து. ஸோ பிளேயர் டு வாட்ச் ஃபார் சிஎஸ்கே இஸ் அப்சல்யூட்லி ரச்சின். ஆர்ஆருக்கு நான் பாத்தீங்கன்னா இந்த தடவை நான் ரியான் பராக் இருக்காரு. I am going with again போன மேட்ச்ல சொன்ன மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் போறேன். அவரோட பழைய டீம் ஆறாது, அங்க இருந்து வந்திருக்காரு. ஏங்க ஒரு மேட்ச் எதுவுமே டிசைட் பண்ணாதுங்க. கோயிங் வித் ரவிச்சந்திரன் அஸ்வின். அவர் இன்னைக்கு நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்போம். கண்டிப்பா 7:30க்கு அப்புறம் பார்க்கலாம். ஆர்ஆர்ல எனக்கு வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட்னா சஞ்சு சாம்சன். காஸ்பர்ஸ் பிளேயர் டு வாட்ச் அவுட் யாரு? எனக்கு ருத்ராஜும் ஆர்ஆர்ல வந்து சஞ்சு சாம்சன். So you leave a comment, share the video to your friends and subscribe and press the ding bell icon. So until then, we are the Chris with picture myself, Bharat, Melvin and Jasper. You are signing off.